வணக்கம். வானமேலை நிகழ்ச்சியில் சந்திக்கும் நான் உங்கள் அப்சரா. உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி மேலேயும் நம்பிக்கை இருக்கும். நீ உன்னை அறிந்தால் நிச்சயமாக நீ உன்னை புதிதாக படைக்கலாம். அப்படி தன்னை உணர்ந்து தன் உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களை தான் இந்த மேடையில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இது உங்களுக்கான மேடை, வெற்றி மனிதர்களுக்கான மேடை. இது வானமே இல்லை. 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரும்பு சட்டியும் அடுப்பும் மற்றும் வைத்துக்கொண்டு சாலை ஓரத்தில் சமோசா விற்றவர் ஹாஜா. ஆனால் இன்று அதே சமோசா விற்பனையில் பல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார். ஷாப்பிங் மால்களில், ஏர்போர்ட் கிச்சன்களில், ஸ்டார் ஹோட்டல்களில் ஒரு மாதத்துக்கு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட சமோசாக்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறார். 2 பேரோட ஆரம்பித்த இந்த தொழில் இன்னைக்கு 75 பேருக்கு மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துள்ளார். 6ஆம் வகுப்பு மட்டுமே படித்த இவர் இன்றைக்கு ஒரு ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் செய்கிறார். இந்த சாதனை சமோசா கிங் ஹாஜா. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஹாஜா. ஹாஜா, நீங்கள் வந்து ஒரு சின்ன வயதுலேயே வீதி வீதியாக போய் சமோசா விற்றீங்க. அந்த வயதில் நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கணும், விளையாடி இருக்கணும். என்ன சூழ்நிலை, எதனால் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க? எங்கள் ஃபாதருக்கு வந்துட்டு 2 ஒய்ஃப். நாங்கள் வந்துட்டு 2வது ஒய்ஃப் பசங்க. இப்போ 2வது ஒய்ஃப் பசங்கன்னா 5 பசங்க, 2 அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நான் வந்துட்டு 3வது பையன். ஸோ எங்கள் ஃபாதருக்கு வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலி பார்க்குறதுக்கே வந்துட்டு நேரமும் சூழலும் கரெக்டாக அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஸோ எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் எங்களோட வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துறதுக்கும் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த சமோசா விற்கிறது, எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச தொழில், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச தொழில் இந்த சமோசா தான். ஸோ அந்த தொழிலை தான் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்து இதை தான் நாங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு பெரிய அண்ணன் வந்துட்டு ஹோட்டலில் ஒர்க் பண்ணார். சின்ன அண்ணனும் நானும் தான் வந்துட்டு இந்த சமோசா ஃபீல்டை வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு பீச்சில் மற்றபடி குவார்ட்டர்ஸில் அங்கெல்லாம் போய் வந்துட்டு விற்றுட்டு வந்தோம். இந்த வாழ்வாதாரத்தை வச்சு தான் எங்கள் குடும்ப சூழ்நிலையும் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஸோ தம்பியும் படிக்கணும், தங்கச்சியும் படிக்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் இந்த குடும்ப சூழ்நிலை போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்பாவுக்கு வந்து 2வது குடும்பம்னு சொல்கிறீங்க. ஒரு 6வது கிளாஸ் படிக்கும்போதே ஒரு சின்ன வயதுலேயே வந்து அப்பாவுக்கு வந்து இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க, நம்ம தான் முக்கியத்துவம், நம்மளுக்கு முக்கியத்துவம் இல்லை, அப்பப்போ தான் வந்து பாப்பான்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல. பிகாஸ் எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. இல்லை, இந்த மாதிரி விஷயத்தை அந்த வயசில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். சில நேரங்களில் வந்துட்டு அங்கே பெரியம்மா வீட்டுக்கு போவோம். அங்கே போனால் கூட எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடமான ஒரு முழு உரிமையாக வந்துட்டு எங்களுக்கு அங்கெல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஸோ சின்ன வயசுலேயே வந்துட்டு இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான், ஒரு சோகத்தை தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு மனசில் வந்து பதிஞ்ச சம்பவம். அம்மா படுற கஷ்டங்கள் பார்த்து அந்த வயசில் நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? ஏன் நம்ம லைஃப் இப்படி இருக்குது, அப்பா கொஞ்சம் துணையாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு யோசிச்சிருக்கீங்களா? எந்த மாதிரி கஷ்டங்கள் நீங்கள் பார்த்தீங்க? எந்த மாதிரி கஷ்டம்னா, நிறைய டைம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். சில டைம் வந்துட்டு ஹோட்டலில் வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு 25 இயர்ஸ் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்துட்டு குழம்பு மட்டும் தனியாக வைப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி வீட்டில் உல வச்சு சாப்பிட்ட சூழ்நிலைகளும் அதிகம். மற்ற ஃபேமிலி மாதிரி இருக்கணுன்றது எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த சூழலும் எங்களுக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் வேதனை கலந்த ஒரு சோகமான வாழ்க்கை தான் எங்களுக்கு கடந்து சென்று இருந்தது. எப்பயாவது நீங்கள் உட்காந்து தனியாக அழுதுருக்கீங்களா? நிறைய உண்டு. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய உண்டு. கஷ்டத்தை, அதாவது ஆரம்ப ஸ்டேஜ் கஷ்டம்தான் எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் நினைவில் இருக்கிறதும். ஸோ அதை நினச்சி தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த கஷ்டம் யாரும் படக்கூடாது, ஃபேமிலியில் மறுபடியும் வரக்கூடாதுன்ற ஒரு மனப்பான்மை தான் இது. அம்மா படுற கஷ்டங்கள் பார்த்து நீங்கள் என்னைக்காவது அழுது உண்டா? என் அண்ணன் தம்பி எல்லாருமே ஃபேமிலியில் அழுதுருக்கோம். ஏன்னா மற்ற பசங்க மற்ற ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நாங்களும் பார்க்குறோம். ஸோ நம்ம ஃபேமிலி மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல் என்ற ஒரு ஏக்கமும் உணர்வும்
எங்கள் 5 பேருக்குமே இருக்குது, எங்கள் கூட பிறந்த 5 பேருக்குமே இருக்குது. ஸோ இந்த சூழல் வந்துட்டு வேறு யாருக்கும் வரக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சாப்பாடு கூட கஷ்டம், சில வாட்டி சாப்பாடு கூட இருக்காது. அம்மாவோட பசியை பார்த்து ஒரு குழந்தைக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த சூழல் வேறு யாருக்கும் வர முடியாது மேடம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அது. இதை நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ எங்கள் அம்மாவும் வந்திருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்டே கேளுங்க. ஓகே, உங்கள் அம்மாவை நிச்சயமாக நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ சோகங்கள் பார்த்தோம், இன்றைக்கி உங்களை வந்து ஒரு வெற்றி ஒரு சிகரம் தொட்ட ஆளாக வந்து உங்களை வளர்த்துருக்காங்க. வணக்கம்மா, மேடைக்கு வாங்க. வணக்கம்மா, பேர் என்னம்மா? லத்தீஃபா. லத்தீஃபா மேம், உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எவ்வளவோ கஷ்டங்கள் நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. எந்த மாதிரி கஷ்டங்கள், என்ன மாதிரி ஒரு மனநிலைமை இருந்தது உங்களுக்கு? சின்ன வயசுலேயே குழந்தைங்க வந்து நீங்கள் செய்கிற சமோசாஸ் விற்க வெளியே போகணும், படிக்க வேண்டிய வயசு, புருஷன் வீட்டுக்கு ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி தான் வருவாருன்னு சொல்கிறாரு. கஷ்டமாக இருந்திருக்கும்ல? ஆமாம். அதை பற்றி சொல்லுங்கம்மா, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். பார்க்காத தொழில் இல்லை. ஏன்னா 6 வயசு தெரு வீதியாக சமைச்சா விற்றுட்டு வருவான். நாங்களும் அவன் வரந்தனி பார்த்துக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு அந்த வியாபாரம் தான். அதுக்கு பிறகு இப்போ இவன் வந்து ஆரோக்கியமாக, எங்கள் பையன் 2வது பையன் சமைச்சா போடும்போது ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனும் கூட மாட செய்வான். என்ன செஞ்சு அவன் இதையே அவன் பார்த்துக்கிட்டான். அதுக்கு பிறகு கல்யாணத்தை பண்ணி வச்சா ரொம்ப கஷ்டப்பட்டோம். உங்கள் புருஷனை நீங்கள் எப்பவுமே கேட்கலையா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அவர் வயசாகி போச்சு, அவர்கிட்ட போட்டு என்ன கேட்க? அவரும் நம்ம கூட தானே இருக்கிறாரு. வாரத்துக்கு ஒருக்க வருவார், அங்கேயும் போவார், இங்கேயும் வருவார். நான் அதை பற்றியே நான் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு அது இந்த வியாபாரம் தான், கடைசி வரைக்கும் இந்த வியாபாரம் தான். இப்போவும் நான் பண்ணுறேன். எங்கிட்ட 5-6 பேர் வேலைக்கு இருக்கிறானுவோ. நானும் இதே வியாபாரம் தான், இவனும் இதே வியாபாரம் தான், 2வது பையனும் இதே வியாபாரம் தான். பையன் என் கூட இருக்கிறான். அதுலேருந்து கஷ்டத்துலேருந்து நாங்கள் நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இது ஆண்டவனோட செயல். இதுக்கு மேலே என் பிள்ளைங்களை நல்ல மாதிரி ஆக்கி வைக்கணும் ஆண்டவன். ஹாஜா வந்து சின்ன வயசில் 6வது படிக்கும் போதே வந்து சமோசா விற்க வந்துட்டாரு. எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் உங்கள் பையன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். சம்சா போட்டு கொண்டு போய் விற்றுட்டு வருவான். விற்றுட்டு வந்து நான் கூட என் பிள்ளைய காணலைன்னு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பேன், என் பிள்ளை இன்னும் காணமேன்னு. அதுக்கு பிறகு வருவான், நான் கூட்டிகிட்டு வருவேன். அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் முயற்சியால் அவன் இன்னைக்கு நல்ல மாதிரி சீரோடு இருக்கான். இது மேலும் என் பிள்ளைங்கள நல்ல மாதிரி ஆக்கணும். நல்லா நிறைய பேருக்கு நீங்கள் வந்து சமோசா செஞ்சு பசியை அடக்குறீங்க, நிறைய பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கே வீட்டில் சாப்பாடு இல்லாத நிலைமை இருக்கும்போது என்ன உணர்ந்தீங்க? என்ன செய்ய முடியும்? நம்ம நசீபு என்ன, நம்ம கஷ்டப்பட்டது நம்மளுக்கு என்ன தெரியும்? இவனை கொண்டுட்டு வர்றதை தான் வச்சு இதுன்னுவோம். இன்னும் ஒரு இடத்துக்கு கூட என் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன். ஒரு இடத்துல கூட 10 ரூபா 5 ரூபா தான் கூட கேட்க மாட்டோம். இவனை விற்றுட்டு வர்றதும் போது தான் செய்கிறது. தனியாக உட்காந்து இங்கே யோசிக்கும் போது அழுவேன், குழந்தைங்க பற்றி யோசிக்கும் போது. ஆமாம், பிள்ளைங்க படிக்க வைக்க முடியலையே நம்மளால், பாவம் நம்ம சம்சாரம் பண்ணிட்டு வரானுல, நீ ரொம்ப ரொம்ப நாள் யோசனை பண்ணுவேன். தனியாக உட்காரும்போது பசங்களுக்காக உங்களுக்கு கனவு இருக்கும். ஆமாம், என் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சந்தோஷமா இருக்கணும்னு. ஆமாம். அதில் நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது, தனியா இருக்கும்போது எந்த மாதிரி யோசனைகள்? எல்லா சிந்தனையும் வரும் எனக்கு, எல்லா சிந்தனையுமே வரும். நம்ம பிள்ளைகளுக்கு எதுக்கு எல்லா பிள்ளைங்களும் படிக்குதே, நம்ம பிள்ளைங்க சம்சா வித்துட்டு வருதுன்னு எல்லா சிந்தனையும் இருக்கு. இப்போ சமோசான்றது வந்து சில வாட்டி நல்ல விற்பனை செய்யலாம், சில வாட்டி யாருமே வாங்க ஒரு மாட்டாங்க. நாளைக்கு விற்கும், ஒரு நாளைக்கு விற்காது. ஆமா, கொண்டுட்டு வருவோம். ஆண்டவன் என்ன செய்ய, நம்மளுக்கு இவ்வளவுதான் இன்னைக்கு. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். சரி வாப்பா, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு விற்க. ஸோ அது வித்துட்டு வந்தாதான் சாப்பாடா? ஆமாம். என்னைக்காவது உங்களால் விற்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு, இல்லை இன்னைக்கு நம்ம விற்கலைன்னா வீட்டில் சாப்பாடு இருக்காதுன்னு நினச்சி என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்கு? அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நான் வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வருவேன். ஏன்னா வீட்டில் வந்து நான் என்ன சொல்கிறது, ரொம்ப தயங்கிக்கிட்டு எதனாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 100 பீசஸ் எடுத்து போகிறோன்னா ஒரு 25 சமோசா நின்றுச்சுனாலே ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா முழுசாக விற்றா தான் லாபமே. இது 25 நின்றுச்சுன்னா அசலோட லாபமும் சேர்ந்து நின்றுச்சு. வீட்டில் போனால் சத்தம் போடுவாங்களா என்ன ஏதுன்னு ரொம்ப மன வருத்தத்தில் பயந்து தான் வீட்டுக்கே நான் போவேன். சாலையோரத்தில் நீங்கள் வந்து சமோசா விற்கும்போது இந்த அளவுக்கு வெற்றி பெறுவீங்கன்னு நினச்சிங்களா ஹாஜா? கண்டிப்பாக என் கனவுல கூட நான் இந்த அளவுக்கு நான் வருவேன்ட்டு என்னால்
நினச்சி கூட நான் பார்த்ததில்ல. ஆனால் நான் செய்ய வேண்டிய பாதையிலையும் போகக்கூடிய பாதையும் ஒன்றா அமைச்சிக்கிட்டேன். ஸோ ஸ்கூலில் படிக்கும்போது மற்ற பசங்கள்லாம் வந்து நிறைய பெரிய வீட்டு பசங்களும் இருப்பாங்க ஸ்கூலில். அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சமோசா விற்கிற கேலி பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கேலி பண்ணுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட சேர்கிறதுக்கே வந்துட்டு யோசிப்பாங்க. ஸோ நான் ரொம்ப வந்துட்டு சமோசா விற்கிறேன் இந்த மாதிரி ஃபீலிங். ஆனால் அதுவும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்கும். சில டைம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஸோ அது சரி பரவாயில்ல, நம்ம நிலைமை இதுதான். கூட உங்களுக்கு குறைவாக இருந்தாங்களா? ஆமாம், படிக்கிற காலத்தில் ஃப்ரெண்ட்ஸும் கூட குறைவு தான். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சமோசா கிங்காக இருக்கீங்க. அந்த அளவில் அங்கேருந்து இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்னா என்ன? ஒரே பாதையில் கவனம் செதறாமல் நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரே பாதையில் வந்தது தான் இந்த என்னுடைய மோட்டிவேஷனு. ஸோ அன்றைக்கே நான் ஒரு இது பண்ணும்போது கொஞ்சம் வருமானம் வரும்போது நான் அதிலேருந்து மாறி இதிலேருந்து மாறி போயிருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் வந்துட்டு எதையுமே சாதிச்சிருக்க முடியாது. நான் தனியாக எடுத்து வளர்ந்து செய்யும்போது நான் தனியாக செய்யும்போதும் நிறைய வந்துட்டு இடையூறுகளும் இருந்துச்சு, நிறைய நஷ்டங்களும் பட்டேன். அந்த நஷ்டத்தையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். உங்கள் பையன் வந்து அந்த வயசில் சின்ன வயசில் அவரோட வயசு பசங்களோட தான் விளையாடணும். ஆனால் வெளியே உலகத்தில் வந்து கஷ்டமான உலகத்தில் போய் ஒரு பொருளை வந்து விற்பனை செய்து வராரு. அதை பற்றி நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பையன் படிக்கிற பையன், அந்த பையன் இப்படி விற்றுட்டு வரானே, அவனுக்கும் ஆசை இருக்க தான் செய்யும் அப்படின்னு மனசுலேயே சிந்திக்கும். அவன்கிட்ட நாங்கள் சொல்லவும் மாட்டோம். அவன் சிந்திப்பு வேறையாக போயிடும் நாங்கள் சொல்கிறதே கிடையாது. உங்கள் 2 பேரும் பார்க்கும்போதுமா என்னதான் சோதனை இருந்தாலும், என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும், பசி இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு வெற்றி மனிதர்களாக நீங்கள் வந்து ஜெயா டிவி மேடையில் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் தொடர்ந்து பேசலாம். ஏன் ஹாஜா வந்து சமோசா பிஸ்னஸ் தான் தேர்ந்தெடுத்தார்? சக போட்டியாளர்களோட எப்படி அந்த போட்டிகளெல்லாம் சந்தித்து எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார்? அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பின்னடைவுகள் சந்தித்தார்? இதெல்லாம் பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. ஒரு சின்ன உதாரணம் தான். எந்த ஒரு தோல்வியுமே வந்துட்டு தோல்வின்னு நினச்சா தான் அது தோல்வியாகவே நம்ம மனசில் வந்துட்டு ஆழமாக பதியும். ஏன் அது தோல்வின்னு நினைக்காம இது வந்து சரி ஓகே அடுத்த இது முயற்சி பண்ணலாம், அடுத்த கட்டம் என்னன்றதை யோசிக்க ஆரம்பித்தாலும் அந்த தோல்வின்ற ஒரு வார்த்தையே அழிஞ்சிருது. வெல்கம் பேக் டு வானமே இல்லை. ஹாஜாவோட பேசிகிட்டு இருக்கோம். அவர் ஒரு சமோசா கிங். ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கும் போது சரியாக திட்டமிடணும். ஒரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி சரியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த பிஸ்னஸ் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் ஒரு மன உறுதியோடு செயல்பட்டால் தான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். அதை பற்றி தான் நம்ம ஹாஜா கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஹாஜா, அம்மாவும் நீங்கள் சேர்ந்து ஒரு வின்னிங் டீம், ஒரு வின்னிங் பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் இருந்திருக்கீங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ ஹவு டிட் யூ பிளான்? ஒரு பிஸ்னஸ் எப்படி பிளான் பண்ணீங்க? ஒரு பிஸ்னஸை எப்படி பிளான் பண்ணுறேன்னா, சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்கக்கூடிய, இப்போ நான் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டராக வந்துட்டு பிளாட்ஃபார்ம்லேயே எங்கேயோ விற்க போகிறேன்னா பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் எனக்கு புதுசாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்க கிட்டே இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்த வியாபாரம் பண்ணும்போது கற்றுக்குவேன். சில பேர் வந்துட்டு சமோசா வாங்கிட்டு ஏமாற்றணும், அப்போவே வந்துட்டு ஒரு சமோசா 20 காசு 4 தான், அதே ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்த வந்துட்டு அப்பத்தில் சின்ன வயசுலேருந்தே நான் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். நான் என்ன கேட்டேன்னா, ஒரு பிஸ்னஸாக ஏன் சமோசா விற்கிறதா நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டீங்க? ஓகே, சின்ன வயசில் குடும்ப சூழ்நிலை வீதியாக போய் சமோசா விற்றீங்க. ஏன் அது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க? ஃபேமிலிக்கு தெரிஞ்ச தொழிலும் எனக்கு தெரிஞ்ச தொழிலும் அதுதான். அதுக்கு நடுவில் இந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் விற்றோம். சாப்பாடு எல்லாமே நாங்கள் விற்பனை செஞ்சோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு வந்துட்டு கை கொடுக்கல. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா ஜாக்கெட்லாம் வந்துட்டு ஜாக்கெட்டு புடவை மன்னார்பேட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் எல்லாம் விற்றாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இதுலேயும் நஷ்டம், இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இந்த சமோசா தொழில் எங்களே பின்தொடர்ந்துட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதே வந்துட்டு இப்போ அண்ணன், இப்போ நான் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன். என்ன வயசுமா உங்களுக்கு? இப்போ எனக்கு 68 வயசு ஆகுது. 68 வயசு ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங் பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கும்போது நிறைய போட்டி இருக்கும், நிறைய வந்து போட்டியாளர்கள் இருப்பாங்க,
காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் சந்திக்கிறீங்க? காம்படிஷன் மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போது பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பயங்கரமாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை 10 ரூபாய்க்கு கொடுக்குற இடத்துல வந்துட்டு 9 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு டேஸ்ட்டும் குவாலிட்டியும் வந்துட்டு அப்பத்துலேருந்து நாங்கள் வந்து தரமாக கொடுக்கறதுனால தான் இவ்வளோ வருஷமாக நாங்கள் அந்த ஒரே தொழிலை வந்துட்டு மேன்மையாக்கி பெருசாக கொண்டு வரதுக்கு இவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. அந்த வேலையில் இருக்கிற பக்தியும் ஒரு பயமும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை செய்ய. வெறும் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் காம்படிஷன் இருக்காது இல்லையா? கண்டிப்பாக நிறைய பேரியர்ஸ் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு நிறைய தடைகள் வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. காம்படிஷன் எந்த மாதிரி தடைகள்? தடைகள்னால் இப்போது நான் கொடுக்குற இடத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இங்கே வாங்காதீங்க, என்கிட்ட வாங்குங்கன்ற மாதிரியும் தடைகள் இருக்குது. எங்களதை வாங்கிட்டு வச்சுட்டு அவங்களது இப்போது காசு போனாலும் பரவாயில்லன்ட்டு என் ப்ராடக்ட் விற்கக்கூடாதுன்னு அவங்க வாங்கிட்டு அவங்க ப்ராடக்ட்டை கொடுக்குற மாதிரியும் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ காம்படிஷன் மார்க்கெட்டில் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் தரமான ஒரு பொருளை நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா அந்த டஃப்பை நம்ம ஈஸியாக முறியடிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜில் பிஸ்னஸ் 1 வருஷம் 2 வருஷம் க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது புதுசாக ஏதாவது கொண்டு வரணும், புதுசாக ஏதாவது செய்யணும், இன்னோவேஷன் சொல்லுவாங்க. கண்டிப்பாக. இந்த போட்டியாளர்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன புதுசாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வருவீங்க? பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தொழில் சமோசா அந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளேயே நுழைஞ்சேன். அதாவது ஆரம்ப கஷ்ட காலத்தில் இருந்துட்டு இப்போ மேன்மையாகி வந்ததில் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற ப்ராடக்ட் மொத்தம் 20 ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னென்ன பண்ணுறீங்க? சமோசாலே வந்துட்டு ஒரு 4 ப்ராடக்ட், வெஜ் சமோசா, வெஜ் ரோல், வெஜ் கட்லெட், வெஜ் பர்கர் பேட்டிஸ். ஸோ இந்த மாதிரி 20 ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போது. அந்த ரெசிபீஸ் எல்லாம் யார், அம்மாவோட ரெசிபீஸா? இல்லை, சமோசா ஆரம்பத்தில் இருந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டராகவும் ஒரு சின்ன லெவலில் இருக்கும்போது அதோட ரெசிபிஸ் டோட்டலி வேறு. இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ அதுதான் நான் கேட்டேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு பிளான் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இதுக்கு வந்து இங்கிலீஷில் நோ ஹவுன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஃபார்முலாஸ், அதோட ரெசிபீஸ் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஸ்ட்ரீட் வெண்டராக இருக்கும்போது வீட்டில் செஞ்சு நீங்கள் வந்து விற்றீங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ ஒரு ஃபேக்ட்ரி லெவலுக்கு வளர்ந்துருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி எப்படி நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க? எந்த மாதிரி ரிசர்ச் நீங்கள் பண்ணுறீங்க? R&D நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு இப்போது மார்க்கெட்டில் வந்துட்டு காம்படிஷன் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஒரே ப்ராடக்டை கொண்டு போய்ட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் மேன்மையாக முடியாதுன்றது இயல்பான விஷயம். அதனால் புது ப்ராடக்டை வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு எவ்ரி மந்த்து ரிலீஸ் பண்ணுவேன். ஒரு சாம்பிள் போடணுன்னா கண்டிப்பாக ஒரு 10லேருந்து ஒரு 30 சாம்பிள் வரைக்கும் போட்டு பார்த்துட்டு அதுலேருந்து ஃபைனலாக ஒரு சாம்பிள்ஸ் எடுத்து அது எனக்கு மட்டும் பிடிக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் பிடிக்கணும். ஏன்னா எந்த வகையில் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தலாம், சாப்பிட்ற விஷயத்தில் எல்லாத்தையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு பிடிக்காது. அதனால் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு அதில் வந்துட்டு நிறைய லாஸ் ஆகிட்டு தான் ஒரு ப்ராடக்டே நான் வந்துட்டு டெவலப் பண்ணுவேன். உங்களோட ப்ராடக்ட் வந்து தரம் ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்கிறீங்க, யாருமே கம்பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஹை குவாலிட்டின்னு சொல்கிறீங்க. கெடவே கெடாதா? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? 100% நோ ப்ரிசர்வேட்டிவ். எல்லாமே வந்துட்டு அதாவது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இயற்கையான முறையில் எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்டை வந்துட்டு பாக்டீரியா க்ரோத் இல்லாமல் செய்யணுமோ அந்த அளவுக்கு பாக்டீரியா க்ரோத் இல்லாமல் செஞ்சு தான் -35 டிகிரியில் அதை பிளாஸ்ட் பண்ணி -18 டிகிரியில் அதை வந்துட்டு பதப்படுத்தி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது. எல்லாமே ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு பொறிக்காமல் கெடாது. உங்கள் ப்ராடக்ட்ஸ்லேயே பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம், ஏர்போர்ட் கிச்சன்ஸ்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மால்ஸ்லேயும் உங்கள் சமோசா உங்கள் ப்ராடக்ட்ஸ் விற்குது. எத்தனை இடத்துக்கு நீங்கள் வந்து உற்பத்தி செய்கிறீங்க? இப்போ ஃப்ளைட் கிச்சன் பண்ணிகிட்ருக்கோம், ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம், மால்ஸு, தீம் பார்க்கு, ப்ளஸ் வந்துட்டு இந்தியாவில் ஒரு 50% சப்ளையும் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 7-8 ஸ்டேட்ஸுக்கும் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே. எங்கெங்கே பண்ணுறீங்க? கேரளா போயிட்டுருக்கு, ஆந்திரா, கர்நாடகா போயிட்டுருக்குது, மேங்களூர் போயிட்டுருக்குது. எல்லா பிஸ்னஸ்லையுமே ஒரு செட்பேக்ஸ் இருக்கும், பின்னடைவுகள் இருக்கும். அதுவும் ஃபுட் பிஸ்னஸில் இன்னும் கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் அது வந்து ஃப்ரெஷ் ப்ராடக்டாக கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பின்னடைவுகள், ஏதாவது விரக்தி ஆன விஷயங்கள் எதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது வந்துட்டு சின்ன வயசில் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வரும்போது எனக்கு சின்ன வயசுலேயே 21 வயசுலேயே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தனியாக வந்து ஏன்னா ஃபேமிலியில் இதே சமோசா நானும் அதே தான் பண்ணிகிட்ருக்கிறேன், தனியாக வரக்கூடிய சூழ்நிலையும் ஆகிடுச்சு. ஸோ நானும் என் மிஸ்ஸஸும் மட்டும்தான் தனியாக ஒரு வீடு பிடிச்சி சின்ன லெவலில் சமோசா ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்துட்டு ஒரு தனியாக வந்துட்டு ஒரு 2004-2006 வந்துட்டு எனக்கு தனியாக ஒரு ஜாப் கிடச்சிச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சென்னையிலேயே வந்துட்டு யார் பெஸ்ட்டாக சமோசா பண்ணிகிட்ருக்குறாங்க, அந்த நேரத்தில் என்னோடய சாம்பிள்ஸ்லாம் அவங்களுக்கு வேறு யார் மூலியமாகவே போய்ட்டு அவங்க சாப்பிட்டு என்னை வர வச்சுருந்தாங்க. அது பெரிய வந்துட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனி.
அந்த கம்பெனி வந்துட்டு எனக்கு ஒரு ஜாப் ஒர்க் கொடுத்துச்சு. அந்த ஜாப் ஒர்க் கொடுத்தது வந்துட்டு என்னால் ரொம்ப, அதாவது ஆர்டர் எடுக்கணும், ஆனால் எடுக்கக்கூடிய சக்தி என்கிட்ட கிடையாது. பண உதவி எதுவுமே எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அப்படி இருந்து ஒரு ட்ரஸ்ட் மூலயமா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதன் மூலயமா அந்த ஆர்டர் எடுத்தேன். அந்த ஆர்டர் எடுத்து ஒரு 1 இயர் நான் மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சப்ளை பண்ணுற நேரத்தில் ரொம்ப வந்துட்டு திடீர்னு ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு, ஏன்னா நல்ல நிலமையில் டெய்லி ஒரு 5,000 10,000 பீசஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா சின்ன வயசில் வந்துட்டு இந்த ஒவ்வொரு படியாக வந்து ஒரு ஸ்ட்ரீட் வெண்டராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஜாப் ஒர்க் கிடச்சிச்சு. ஒரு வருஷம் அந்த ஜாப் ஒர்க் நடத்தினேன். திடீர்னு நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு ஃபோன், இந்த மாதிரி நாங்கள் லோ ப்ராடக்ட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறோம். எனக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணணும் ஏதுன்றது எனக்கு சுத்தமாக வந்துட்டு அது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா நான் வந்துட்டு அந்த நேரத்தில் ஒரு 6 பேரை வேலைக்கு வச்சுருக்கேன். திடீர்னு வந்துட்டு இப்போ உங்களை நம்பி ஒரு 6 பேர் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு அட்வான்ஸு எல்லாமே கொடுத்து தான் ஒரு வேலைக்கும் வைக்கணும். திடீர்னு வந்து நாளையிலேருந்து இந்த ப்ராடக்டே வேணாம், ஸ்டாப்புன்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு சின்னதாக ஒரு 10,000 வருமானம் கிடைச்சாலும் 5,000 கடன் வாங்குவாங்க. நிச்சயமாக நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5-2 லட்சம் சமோசா போயிட்டுருக்குது. அதுவும் பீசஸ் கணக்கில் தான். அதை நம்பி கடனும் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ என்னை நம்பி ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அது என்ன சூழ்நிலைனா ரொம்ப கஷ்டமான அந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா எதுவும் கேட்க முடியாது. 1 இயர் அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அந்த நிலமையில தான் இது ஏன் நம்மளே வந்து இதுதான் இந்த காம்படிஷன் போட்டி ஒரு பின்னடைவு வந்த ஸ்டேஜ் இதுதான் எனக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை ஏன் நம்மளே பண்ணக்கூடாதுன்ட்டு என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் சொல்லி அவங்க தான் எனக்கு ஆறுதல் கொடுத்து, வாவ், ஸோ உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே எக்ஸ்போர்ட் பண்ணலாமே டைரெக்டான்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னா என்கரேஜ் பண்ணாங்க. ஆமாம். இப்போ அந்த கம்பெனி அவங்க பண்ணுறதில்ல, இது நம்மளே பண்ணலான்ற போது தான் அப்போ எடுத்த முடிவு தான். 2007 எடுத்த விஷயந்தான் இன்றைக்கி ஒரு விஸ்வரூபமாக எடுத்து நிற்கிது. இல்லை, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த வருமானம் எவ்வளோ, இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் இப்போ கடந்து வந்த காலத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு ஒரு தூக்குச்சட்டியை எடுத்துகிட்டு சமோசா விற்றது ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 சமோசா. இன்றைக்கி நான் விற்றுட்ருக்கிறது ஒரு நாளைக்கு 40லேருந்துட்டு ஒரு 1 லட்சம் பீசஸ். 40,000லேருந்து 1 லட்சம் சமோசா, 1 லட்சம் பீசஸ். ஹாஜா, இந்த பிஸ்னஸ் வந்து லேடிஸும் செய்யலாமா இல்லை ஜென்ட்ஸ் மட்டும்தான் செய்யணுமா? லேடிஸ்க்கு ஏற்ற தொழிலா இது? 100% லேடிஸும் செய்யலாம், ஜென்ஸும் செய்யலாம். இது வந்துட்டு 2 பேருக்குமே டிஃபென்ஸான ஒரு தொழில் தான். ஒரு தொழில் செய்யணும், ஒரு ஆர்வம் இருந்து நாம் முன்னேறணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க இந்த தொழிலில் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த தொழில் 100% ஒரு பெண்களால் கூட செய்ய முடியும். ஸோ உங்ககிட்ட வந்து யாராவது வந்து ட்ரைனிங் பயிற்சி எடுத்து ஃப்ரான்ச்சைசி மாதிரி போடலாமா? இது வந்துட்டு நான் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பில் வச்சுருக்கிறதுனால ஒரு ட்ரைனிங் எடுத்து பண்ணுறதோட இதுக்கு நான் வந்துட்டு அந்த பேஸ்ட்ரி மட்டும் நான் சப்ளை பண்ணுறேன். அந்த சமோசா ஷீட்டு இதை வாங்கி நிறைய குடும்பங்கள் சின்ன சின்ன லெவல் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க அந்த ஷீட் வாங்கி நிறைய குடும்பங்கள் வந்துட்டு இன்றைக்கி சமோசா அவங்களே சுற்றி பொறிச்சு விற்கிறதுக்கு உண்டான வழிவகுத்தலும் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பேஸ்ட்ரி எடுக்கிறது மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான வேலை. அந்த ஷீட்டுமே நான் வந்துட்டு எடுத்து இப்போ நான் நிறைய குடும்பங்களுக்கு உதவியாகவும் இருக்கேன். ஹாஜாக்கு எந்த விதமான பொருளாதார பின்னணி இல்லாமலே, தொழில் கல்வி இல்லாமலே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா இட்ஸ் அ கிரேட் திங். ஒரு மிகப்பெரிய விஷயம். 1.5 கோடி ரூபா ஒரு வருடத்துக்கு டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சமோசாஸ் ஒவ்வொரு நாளும் விற்பனை செய்கிறாங்க. இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க? ஹாஜா வந்து இந்த லெவலுக்கு வர பில்லர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், யாரெல்லாம் இவருக்கு வந்து உதவியாக இருந்து இந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்கன்னு ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ வானமேலை நிகழ்ச்சியில் ஒரு ஸ்மால் பிரேக். அந்த ஜாப் ஒர்க்கு கேன்சல் ஆச்சு. அந்த தருணத்தில் வந்துட்டு இதே சமோசா வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் ஜூஸ் ஷாப்பு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். நான் கொடுத்தோன்னே அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணலை. தீம் பார்க் பிடிச்சேன், ஃப்ரைட் கிச்சன் பிடிச்சேன். அப்பவும் கேட்பாங்க எந்த லைசன்ஸ் இல்லாமல். அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாட்டில் இருந்துட்டு உணவு கட்டுப்பாட்டு லைசன்ஸ் ஒவ்வொன்றா படிப்படியாக எடுத்து ப்ராடக்ட் மேலே வந்துட்டு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டுவேன். அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ஒவ்வொரு கடையில் வந்து டஸ்ட்பினில் போடுவாங்க. அந்த டஸ்ட்பினை பார்த்து வந்த ஆர்டர் தான் எனக்கு அதிகம். வெல்கம் பேக் டு வானமே எல்லை.
6ஆம் வகுப்பே 3 முறை ஃபெயிலான ஹாஜா, எந்த பொருளாதார பின்னணி இல்லாத ஹாஜா தனக்கென ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். இவருக்கு இந்த வெற்றி அடையிறதுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ வந்து சமோசா தொழில் வந்து நீங்கள் பின்தொடங்கியே வந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மல்டி க்ரோர் பிஸ்னஸாக வளர்றதுக்கு நீங்கள் வந்து எப்படி இந்த ஒரு பிஸ்னஸ் பிளானாக ஃபார்ம் பண்ணி எப்படி இதை தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள்? அந்த ஜாப் ஒர்க்கு கேன்சல் ஆச்சு. அந்த தருணத்தில் வந்துட்டு இதே சமோசாவை வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் ஜூஸ் ஷாப்பு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். நான் கொடுத்தோன்னா அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணலை. ஸோ ஒரு கடை 2 கடை மொதல் ஒரு வடபழனியில் ஒரு 2 கடை தான் எனக்கு ஆரம்பத்தில் கிடச்சிச்சு 2007. ஸோ அவங்களே வந்துட்டு ப்ராடக்ட்டை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நான் மற்ற கம்பெனியில் வாங்குகிறேன், மற்ற கம்பெனிலையும் பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்டாக வெஜ் ரோல் அதுவும் கொண்டு வந்தேன். படிப்படியாக ஒரு ப்ராடக்ட்டும் கொண்டு வரும்போது வரவேற்பு வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ராடக்ட் ரெடி பண்ணிடுவேன், இதை எப்படி விற்கணுன்றதையும் ஓரளவு கற்றுக்கிட்டேன். இதை எப்படி அக்கௌண்ட்ஸ் கொண்டு வரணும், எப்படி வேலையாட்களை சரியான முறையில் வேலை வாங்கணுன்ற அடிப்படையெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. உதாரணம் சொல்லணும்னா ஒரு கை தட்டினா மட்டும் ஓசை வராது. அந்த நேரத்தில் நான் என் மனைவி 2 பேரும் தான், பெரிய பொண்ணு மட்டும்தான், நாங்கள் 3 பேர், பெரிய பொண்ணு வந்துட்டு கை குழந்தை. நீங்கள் 3 பேரோடைய சப்போர்ட்டு எப்படி இது பண்ணணுன்ற ஒரு ஐடியாவெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் நானே தான் போடுவேன். 2 வீலரில் கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு வருவேன். அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றினேன். தீம் பார்க் பிடிச்சேன், ஃப்ரைட் கிச்சன் பிடிச்சேன். அப்போவும் கேட்பாங்க எந்த லைசன்ஸ் இல்லாமல். அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் உணவு கட்டுப்பாட்டில் இருந்துட்டு உணவு கட்டுப்பாட்டு லைசன்ஸ் ஒவ்வொன்றா படிப்படியாக எடுத்து இன்றைக்கி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட் அளவுக்கு இந்த கம்பெனி வந்துட்டு உதந்து இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சுயமாக கற்றுக்கினீங்க. கண்டிப்பாக. எந்த தருணத்தில் இது வந்து ஒரு பல கோடி நீங்கள் இதில் சம்பாதிக்கலாம் நீங்கள் கணிச்சிங்க? எந்த தருணத்தினால்னா எனக்கு இந்த 3 பேரும் கொடுத்த சப்போர்ட்டு, என் மேலே இருக்கிற நம்பிக்கை, நான் என் தொழில் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, இதுக்கு மேலே என்கிட்ட வேலை செய்கிறவங்களோட மேலே நம்பிக்கை, இதை வந்துட்டு வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு. ஸோ சென்னை மட்டுமே கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அடிப்படை காரணம் கேட்டிங்கள்ல, காரணம் என்னென்னா நான் ப்ராடக்ட் மேலே வந்துட்டு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டுவேன். அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ஒவ்வொரு கடையில் வந்து டஸ்ட்பினில் போடுவாங்க. அந்த டஸ்ட்பினை பார்த்து வந்த ஆர்டர் தான் எனக்கு அதிகம். ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஒரு ஜூஸ் ஷாப்லேயே ஒரு பர்கர் ஷாப்லேயே ஒரு அந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்றீங்க, அவங்க கண் முன்னே பொறிச்சிட்டு அதை டஸ்ட்பினில் போடுவாங்க. அந்த டஸ்ட்பினில் எடுத்துகிட்டு எனக்கு ஃபோன் அடித்து இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும், நான் இங்கே மயிலாப்பூரில் கடை வச்சுருக்கிறேன், திருச்சியில் கடை வச்சுருக்கேன், மதுரையில் கடை வச்சுருக்கேன்னு வந்த கஸ்டமர்ஸ்லாம் அதிகம். அவங்க கேட்டு எனக்கு வர்றதே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இந்த வியாபாரத்தை இன்னும் நம்ம பெருசாக்கணுன்ற ஒரு ஆர்வமும் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க ஒரு லைசன்ஸ் வாங்குறதோ இல்லை ரிசர்ச் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து மார்க்கெட்டிங் பண்ணி புது கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் வந்து இது நம்மளுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இன்னும் அது வந்து பின் வாங்கிடுவாங்க. ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வந்து இதில் வளரணும்னு ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு உண்மையான பிஸ்னஸ்மேனோட குட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ காட் பிளெஸ் யூ. ஹாஜா, உங்களோட அடுத்த இலக்கு என்ன? என்னோடய அடுத்த இலக்குன்றது வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னோடய இலக்கை வந்துட்டு நான் இப்போ தான் போன மாதம் தான் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ப்ரிப்பரேட்டர்ஷிப் கம்பெனி, இப்போ வந்துட்டு இந்த April 1 ப்ரைவேட் லிமிடெட், இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட். அதுவும் இல்லாமல் நான் என்ன இலக்கை நான் கொண்டு போகிறனோ அந்த இலக்குக்கு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு எக்ஸ்போர்ட் ஜாப் இருக்குது, அடுத்தது வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனி, ப்ரைவேட் லேபிளிங், ஒரு 3 ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுவே வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் நினச்சதோட 100 times பெட்டராக எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு லான்ச் ஆகிருக்குது. அதை நம்பி நிறைய பேர் ஆர்டரும், எனக்கு ஒரு 3 கம்பெனி ஆர்டரும் வந்திருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு நான் நினச்ச இலக்கு தான். ஹாஜா, ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து வெற்றி தான், திரும்பி பார்க்குறதே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து டேர்னிங் பாயிண்டில் உங்களுக்கு ஒரு துணையாக இருந்து, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து, உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது யார்? அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு நான் இப்போது இந்த ஜெயா டிவிக்கு இங்கே வந்து உக்காந்துருக்கிற காரணம், என்னோடய மனைவி வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்துட்டு, அதாவது ரொம்ப நாங்கள் எப்படி எனக்கு வந்துட்டு சின்ன வயசில் நான் படிக்கும்போது ஒரு சூழ்நிலை இருந்துச்சோ அதே சூழ்நிலை மேரேஜ் ஆகி நான் தனியாக வந்த போதும் எனக்கு அதே சூழ்நிலை வந்துச்சு.
அந்த சூழ்நிலையிலேருந்து என்னுடைய இருந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற சமோசாவுக்கும் உறுதுணையாகவும் ரொம்ப கூடவே இருந்து வியாபாரத்தையும் இந்த அளவுக்கு இப்போ வந்துட்டு என் மனைவி தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. நான் ப்ரொடக்ஷன் பார்த்துட்ருக்கேன், மார்க்கெட்டிங் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் என் கூட இருந்துட்டு இந்த கம்பெனி மேன்மையாவதற்கு முழுசாக உழைச்சது என்னுடைய மனைவி. உங்களோட ஈக்குவல் பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லலாம். 100%. அவங்க பேர் என்னங்க? ஃபாரிசா. ஃபாரிசா, அவங்க 2 பேரும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈக்குவல் பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்கிறாரு. நீங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவர் லைஃப்லன்னு சொல்கிறாரு. எப்படி அவருக்கு வந்து நீங்கள் வந்து உறுதுணையாக இருந்தீங்க? எப்படி மோட்டிவேட் பண்ணீங்க? புதுசானா சிக்கன் ரோல், மட்டன் ரோல் அந்த மாதிரி ஐட்டம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சீஸ் பால்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொன்னோம். சரி, இந்த மாதிரி ஐட்டம் இன்னும் நல்லா மூவ் ஆகும். சைல்டுலாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா காரம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்காது அதில். சில்ட்ரன்ஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியே நம்ம பண்ணலாம், மிஷின்லாம் வாங்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அவங்களும் அதுக்கு தக்கன நம்ம எல்லாம் ரெடி பண்ணி நம்ம லோன் எதுவும் போட்டு வாங்கலாம். நான் என்னோடய ஜுவல்ஸும் கொடுத்துருக்குறேன். இது மாதிரி இதை விற்று கூட நம்ம வாங்கி நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து நம்ம வந்து நல்லா ப்ராடக்ட் வந்து நான் பெட்டராக கொடுக்கணும். பிளாட்ஃபார்ம்ன்ற போது சில பேர் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கும் யோசிக்கிறாங்க. நான் வந்து அதெல்லாம் வந்து இப்படி இந்த மாதிரியும் பண்ணலாம், ஃப்ரோசனும் பண்ணலாம், ஹை குவாலிட்டியாக இருக்குன்றது அதை யோசிக்கிறாங்க மக்கள் யோசிக்கிறாங்க. அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு பொருளாதாரம் அப்போ இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜுவல்ஸு நான் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் எதுவும் கொஞ்சம் சின்ன லெவலில் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்றத சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து வரவு செலவு எப்படின்றது தெரியாது. பழைய லெஜர்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன், எப்படி பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது என்னென்ன இது இப்படி செலவு எப்படி பண்ணணும், இது பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டேன். நான் உங்கள் வைஃப் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டர் உங்களுக்கு? 100%. அது மோட்டிவேஷன்னா இப்போ அவங்க பேசுகிறது கொஞ்சம் கம்மி. ஆனால் கம்பெனி நிர்வாகம் வந்துருச்சுன்னா நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு எந்தெந்த இடத்துலலாம் நஷ்டம், அதாவது ப்ரொடக்ஷனில் 100% ப்ரொடக்ஷன் ஆகும்போது அதில் 10% தேவையில்லாத வேஸ்டேஜ் வரும். எங்கெங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும்ன்றதெல்லாம் வந்துட்டு இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர் வேணும்னுவாங்க. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் பார்ட்னரும் தேவை. நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ காட் பிளெஸ் யூ டூ. என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் 2 பேரும் இன்னும் வளரணும் நான் நிச்சயமாக ப்ரேயர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே கம்பெனிக்கு வருவாங்க, நிறைய பேர் லேடிஸ் தான் வருவாங்க. அப்போது வந்து நான் தான் எல்லாமே எடுப்பேன். ஆளுங்க எடுக்கும் போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொல்லுவேன் நீங்கள் வாங்கம்மா, நான் கற்றுக் கொடுக்குறேன், 10 நாள் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேலரியை பற்றி சம்பளத்தை பற்றி யோசிக்காதீங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க உங்களோட கஷ்டமும் இதுவாகும். எங்களோட கம்பெனி இந்த மாதிரிலாம் இருக்குது, ஃபுட்டுன்றதுனால இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஹைஜீனிக் வந்து நல்லா நகை இருக்கக்கூடாது, நகை பாலிஷ் போட, அந்த மாதிரி பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கற்றுக் 10 நாள் டைம் கொடுப்பேன். ஏன்னா உள்ளே வந்து சுற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியணும்ல. அதனால் நாங்களே சொல்லித்தரேன். சில டைம் நானே கூட சொல்லித்தரேன். சொல்லி கொடுத்து நீங்கள் கற்றுக்குங்க, கற்றுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நல்ல முறையில் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். சூப்பர். இந்த வெற்றி தம்பதிகள் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு வானமேலை நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். ஒரு சின்ன உதாரணம் தான். எந்த ஒரு தோல்வியுமே வந்துட்டு தோல்வின்னு நினச்சாதான் அது தோல்வியாகவே நம்ம மனசில் வந்துட்டு ஆழமாக பதியும். ஏன் அது தோல்வின்னு நினைக்காம இது வந்து சரி ஓகே அடுத்த இது முயற்சி பண்ணலாம், அடுத்த கட்டம் என்னன்றதை யோசிக்க ஆரம்பித்தாலும் அந்த தோல்வின்ற ஒரு வார்த்தையை அழிஞ்சிருது. வெல்கம் பேக் டு வானமேலை. ஹாஜாவும் ஃபாரிசாவும் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், தொழில் பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதே போன்ற இவங்களை பார்த்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். பேர் என்னங்க? விஷு. விஷு, என்ன கேள்வி கேட்க வந்திருக்கீங்க? ஆஜா சார், நீங்கள் பசங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் சமோசா விற்றுருந்தீங்க இல்லையா,
உங்களுக்கு அந்த பள்ளி போகணும், கொஞ்சம் சமோசா விற்கிறோமே அப்படின்னு உங்களுக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்ததா? எப்படி அது? அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் பள்ளி பருவத்திலேயே வந்துட்டு வியாபாரம், அதாவது சமோசா விற்கும்போது மற்றவங்கள மாதிரி எனக்கு இருக்கணும், மற்றவங்கள மாதிரி நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடணுன்ற ஒரு எண்ணங்கள் என் அப்பத்துலேருந்து இருக்குது. ஆனால் இப்போ அந்த லைஃப்பும் கிடைக்காது, அந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு கிடைக்கல. என் பேர் சுரேஷ். ஆஜா சார், நிறைய பேர் இப்போ வந்து எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டா தோண்டு போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் வந்து உங்கள் கைவிட்டு போன போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அது எப்படி நீங்கள் ஓவர் கம் ஆகி ஒரு சாதனையாளராக இங்கே வந்து நிற்கிறீங்க? அது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்றத ஒரு சின்ன உதாரணம் தான். எந்த ஒரு தோல்வியுமே வந்துட்டு தோல்வின்னு நினச்சா தான் அது தோல்வியாகவே நம்ம மனசில் வந்துட்டு ஆழமாக பதியும். ஏன் அது தோல்வின்னு நினைக்காம இது வந்து சரி ஓகே அடுத்த இது முயற்சி பண்ணலாம், அடுத்த கட்டம் என்னன்றதை யோசிக்க ஆரம்பித்தாலும் அந்த தோல்வின்ற ஒரு வார்த்தையே அழிஞ்சிருது இல்லை. இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும் கண்டிப்பாக. வணக்கம். வணக்கம் மேடம். பேர் என்னம்மா? சத்யா மேடம். சத்யா, என்ன கேட்க வந்திருக்கீங்க சத்யா? இப்போ சார் இப்போ சொன்னாங்கல்ல மேடம், இப்போ நான் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ எங்கள் ஃபேமிலியும் பார்த்தா அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கோம் நாங்கள். இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு போனால் காலையில் டிஃபன் இல்லை, கஞ்சி தான், நான் சுட கஞ்சி தான் காய்ச்சி கொடுக்குறேன். இப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். நான் வந்து எம்டி அக்குபஞ்சர் இப்போ தான் முடிச்சிருக்கேன், அதுவும் கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். பட் ஆனால் அந்தளவுக்கு எம்டி அக்குபஞ்சர் இப்போ யாரோ பயப்படுறாங்க, நீடில் போட வாங்க அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஸோ நான் எதனா ஜெயா டிவியில் பார்த்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஜெயா டிவிக்கு. நான் வந்து அதை ஆடை பார்த்த உடனே சிறு தொழில் பண்ணுற ஆண் பெண் வந்து வாங்க அப்படின்னாங்க. சரி நான் வரப்பு சரி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்தேன். இதை பார்த்த உடனே எனக்கும் ஒரு இது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டு என் மனசுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ சார் சொன்ன மாதிரி நான் ஒரு ஷீட் தருவேன், அதை வச்சு அவங்க வீட்டில் கூட அவங்க ஓன் ப்ராடக்ட் வச்சு பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு ஹெல்ப் கிடைக்குமா? 100% கிடைக்குமா? அது அந்த ஷீட்டு வந்துட்டு நாங்களே சொல்லித்தரோம், இப்படி தான் சுற்றணுன்றதையும் நாங்களே சொல்லித்தருவோம். நீங்கள் எப்படி அதை விற்பனை பண்ணணுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை நீங்களே வீட்டில் சுற்றி ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு அங்கேயே பொறிச்சு விற்கலாம். அந்த மாதிரி கூட அந்த ஷீட்டில் நீங்கள் வாங்கி பண்ணலாம். மை நேம் இஸ் ஜெய். ஆஜா சார்கிட்ட கொஞ்சம் பேசணும். சின்ன பொருள் 50 காசு, அது பொருள் அது எப்படி ப்ராஃபிட் ஆகும்னு இந்த இடத்துல முயற்சி செஞ்சீங்க? எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணினா அதில் நல்ல ஒரு நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது, ஒரு ஃப்ரைட் ரைஸு, சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி. இப்போ சின்ன பொருள் சமோசா இப்போ இருக்கிற மார்க்கெட் 2 ரூபா, கம்பெனியில் நல்ல ப்ராடக்ட்னா 5 ரூபா 10 ரூபா. அதில் நம்மளுக்கு இன்க்ளூடிங் போக ஒரு லேபரை வைக்க இத்தனையும் பண்ணி அதில் என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன்னு கேட்குறேன். அது எதனால்னா ஒரு பொருளை வந்துட்டு 10 பீஸ் செய்கிறதுக்கு ஒரு வேலை, 100 பீஸ் செய்கிறதுக்கு ஒரு வேலை, 1000 பீஸ் செய்கிறதுக்கு ஒரு வேலை, 1 லட்சம் செய்கிறதுக்கு ஒரு வேலை. இன்றைக்கி நான் சொல்கிற சமோசா நீங்களே வந்துட்டு ஒரு 50 பீஸ் செஞ்சிங்கன்னா கூட நான் கொடுக்குற காஸ்ட்டோடு உங்களுக்கு அதிகமாக தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் 50 ரூபா, 10 சமோசா 50 ரூபா ஆகுதுன்னா நான் 50 ரூபாய் கொடுக்குறேன்னா நீங்கள் செய்கிறது வந்துட்டு 60 ரூபா 70 ரூபா செலவாகும். எக்ஸாம்பிள் நான் ஹோட்டல் வச்சுருக்கேன், ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பர் டே இவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கணும், இவ்வளோ லேபரு, எல்லா ஐட்டம்ஸ் போக நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம். ஆனால் சின்ன பொருள் சமோசா, ஆனால் அதில் இவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன். எல்லாமே நானே சொந்தமாக செய்கிறது ஒன்று. இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி இவ்வளோ தான் வியாபாரம், ஆனால் இவ்வளோ தான் கிடைக்குன்றது நீங்கள் எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? லாபம். ஆமாம், வர லாபம் ஒரு கணக்கு போடுறீங்கல்ல. அதே மாதிரி தான் என்னுடைய வியாபாரத்தில் எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. இன்றைக்கி நான் இவ்வளோ வியாபாரம் பண்ணணுன்றத காலையிலேயே நாங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுக்குண்டான முயற்சியை நாங்கள் காலையிலே எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த வியாபாரம் அப்போ அந்த டார்கெட்டை நாங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் 2 பேரும் பார்க்கும்போது. தேங்க்ஸ். என்னோட நேம் சசிரேகா. இப்போது சார் சொல்லும்போது நிறைய லேடிஸ்க்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாருமே முன்னுக்கு வரணும்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் சில பேரோட வீட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது. சமோசா செய்ய தெரிஞ்சாலும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு வசதி இருக்காது. சில பேர் ரெண்டட் ஹவுஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேடம் சொன்னாங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வீட்டில் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் கடையில் உங்கள் ஷாப்லேயே கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களா? அந்த மாதிரி லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் ஷாப் வைக்கல. நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்கள் லோக்கலில் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வாங்கிக்குவாங்க. ஏன்னா நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா சமோசா சுற்றி பொரிக்காமலே 1 வருஷம் கிடாது. ஸோ அந்த டெக்னாலஜியில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். என் பேர் கோபாலகிருஷ்ணன். நீங்கள் அதர் ஸ்டேட்லலாம் பிரான்ச் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அங்கெல்லாம் வந்து அங்கே ஆளுங்களே சப்ளை
அந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறாங்களா? தமிழ்நாட்டிலேருந்து ஆள் செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்களா நீங்கள்? அதர் ஸ்டேட்லலாம் வந்துட்டு பிரான்ச்சஸ் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் மூலிமா நான் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். அவங்க அதை வந்துட்டு அங்கே லோக்கல் வெண்டர்ஸுக்கெலாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க லேபர்ஸு? இன்றைக்கி வந்துட்டு 70-80 பேர் வேலை செய்கிறாங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்துட்டு ஒரு 150 பேர்கிட்ட வேலைக்கு ஆள் எடுத்துகிட்ருக்கேன். சார் வணக்கம் சார். இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில், ஒரு சின்ன ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ இருந்தால் போதும் சார்? இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அதிகப்படியான அதிக செலவே போனால் 5000 ரூபா போதும். அவ்வளோதான். 5000 ரூபா இருந்தாலே சிறுசாக வீட்டில் இருந்தே பொரிச்சு சமோசா சுற்றி பொரிச்சு விற்கிறதுக்கு ஒரு 5000 ரூபா முதலீடு இருந்தாலே போதும். இப்போ அந்த ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஹாஜா? அது வந்துட்டு அவங்களோட எஃபெக்டை பொறுத்து மேடம். ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்க சேல்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 25%, அதாவது அவங்களே செஞ்சு அவங்களே பொரிச்சு விற்றால் ஒரு 20-25% ப்ராஃபிட் நிற்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக நீங்கள் பதில் சொன்னீங்க. நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து நிறைய விஷயம் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாட் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸஸ் உருவாகும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு குறிப்பிட்ட உங்களுக்கு வந்து நிஜமாகவே நான் பாராட்டுறேன். பிகாஸ் ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நீங்கள் 9th தான் படிச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனாலும் எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு ஈக்குவல் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கீங்க. இது மேடை வந்து நாங்கள் வெற்றியை கொண்டாடுற மேடை மட்டும் இல்லை, பெண்களை கொண்டாடுற மேடை தான். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்களை கௌரவிக்கணும். ஸோ ஒரு சின்ன பொன்னாடை. எந்த தொழிலும் தாழ்வில்லை. நம்ம செய்யும் தொழிலை நேசித்து ஒரு நல்ல செயல் திட்டத்தோடு ஆத்மார்த்தமான தேடுதல் இருந்தால் ஜெயிக்க முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஹாஜா அவரோட குடும்பம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு வெற்றியாளரோட சந்திக்கும் வரை உங்களை வணக்கம் கூறி விடைபெறுகிறது உங்கள் அப்சரா.